ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ரொம்பவே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கணும். அதே போல் அதிகம் பண்ணிக்கணும். எதுனா ப்ரோட்டீன்ஸையும் ஃபைபர்ஸையும். இப்படி செஞ்சாவே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு சோயா சங்க்ஸில் தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இதை செய்யறதுக்கு கடாயில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து கல்லுப்பும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் சோயா சங்க்ஸ் போட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸ் நல்லா ஊறுற வரைக்கும் விட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா சோயா சங்க்ஸ் நல்லாவே ஊறி வந்துடும். இதில் இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லாவே சூடு ஆறிடும். சோயா சங்க்ஸை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ நல்லாவே இது போல் பொடி பொடியாக ஆகிடும். சோயா சங்க்ஸை நல்லா ஒரு அகலமான பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, முட்டைகோஸ், கேரட், 3 நார்மல் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தனி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், சாம்பார் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சோயா சங்க்ஸும் காய்கறியும் எல்லாமே சேர்த்து கலந்து விடும்போது இதில் இருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். இதை நல்லா கலந்துட்டுட்டு இதில் நான் ஆரம்பத்தில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கலந்துட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கலந்துட தண்ணி இன்னும் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் இல்லையா, இதில் தேவையான அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இப்போ சேர்த்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சோயா சங்க்ஸ் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டுட்டோம் அப்படின்னா அதிகமாக கடலை மாவு போட தேவைப்படாது. சோயா சங்க்ஸோட சேர்த்து கடலை மாவு, காய் எல்லாமே நல்லா போட்டு கலந்துட்டுட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஷேப் பிடிச்சி இன்றைக்கி கட்லெட் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கட்லெட்டோட ஷேப்பில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கையில் நல்லா வச்சு நல்லா வீல் போல் ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு ரவுண்டாக திக்னஸ் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறமா 2 உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா இது போல் ரவுண்ட் ஷேப் செஞ்சு எடுத்துட வேண்டியதுதான். இது போல் எல்லா மாவுலேயுமே நான் கட்லெட் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்லெட்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். மிதமான சூட்டில் வச்சே கட்லெட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஃப்ளேம் ஆனில் வச்சோம் அப்படின்னா மேல் பாகம் எல்லாமே சீக்கிரமாக கருகுனது போல் ஆகிடும். மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் நல்லாவே உள்ளேயுமே வெந்து வரத்துக்கு. ஒரு கீழே பாகம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதையுமே மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். மெயினாக நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறது ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்திருக்கோம். அதனால உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதனால் மூடி வச்சோம் அப்படின்னா அந்த ஆவியில் நல்லா வெந்து வரும். சோயா சங்க்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி உள்ள கட்லெட்ஸுமே நான் இதே ப்ரொசீஜரில் நான் செமி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணல, ஏன்னா ஷாலோ ஃப்ரைன்னு இன்னும் கொஞ்சமும் எண்ணெய் தேவைப்படும். சோயா சங்க்ஸ் கட்லெட் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க கூட ரொம்ப தாராளமாக சாப்பிட்லாம். ஹை ப்ரோட்டீன் ரெசிபி.